இது வந்து ஆட்டோடெஸ்கோட ஒரு 3D பேராமெட்ரிக் டிசைன் சாஃப்ட்வேர். இதுக்கு பேர் வந்து ஆட்டோடெஸ்க் இன்வென்டர். ஸோ இன்னைக்கு இதில் வந்து ஒரு சாலிட் சாஃப்ட் அப்புறம் ஒரு ஹாலோ சாஃப்ட் டிசைன் பண்ணி அதில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாலிட் சாஃப்ட் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சாலிட் சாஃப்ட் வரைகிறேன். அதோட டயா வந்து 15 mm. ஓகே, அதை நம்ம வந்து ஒரு 100 mmக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்ன மெட்டீரியல் டிஃபைன் பண்ணிடலாம். நம்ம இதை வந்து ஒரு ஸ்டீல் மெட்டீரியலாக வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டீல், இது வந்து ஒரு சாதாரண வெறும் ஸ்டீலாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு சாலிட் ஸ்டீல் ஷாஃப்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இங்கே போனால் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஒரு புது ஸ்டடி கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா அதில் தான் நம்ம சிமுலேஷன் பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்டடிக்கு வந்து நான் சாலிட் சாஃப்ட்னு நேம் கொடுக்குறேன். ஓகே ஓகே இதில் நம்ம மெட்டீரியல் முன்னாடியே டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸடு பொசிஷன் ஒன்று செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிறத நான் ஃபிக்ஸடாக வச்சுக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இந்த பக்கம் நம்ம வந்து அந்த மொமெண்டம் கொடுத்துடலாம். மொமெண்டம்ன்றது இங்கே தான் ட்விஸ்டிங் ஃபோர்ஸ். அது வந்து ஒரு 1000 கொடுக்குறேன். இதில் வர யூனிட் எல்லாமே நியூட்டன் எம்எம்ல வந்துடும், அதாவது நியூட்டன் மில்லிமீட்டர். ஓகே, ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம வந்து சிமுலேட் கொடுத்துடலாம். சிமுலேட் கொடுத்தோன்னே சிமுலேட் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ரன்னுன்ற ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு சிமுலேஷன் ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இதை அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுதுன்னு தெரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ரெட் கலரில் இருக்கிறது வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியுது, ப்ளூ கலரில் இருக்கிறது மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, அனிமேஷன் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இன்னும் இந்த ப்ளூ கலர் இருக்குது, அதாவது அந்த இடத்துல எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இன்டியூஸ் ஆகலை. ஸோ அதை வந்து நம்ம தேவையில்லாத மெட்டீரியல் தான் இந்த சாலிட் சாஃப்டில் வச்சுட்ருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டை வந்து நான் ஜென்ரேட் பண்ணிடுறேன். ஓகே, ரிப்போர்ட் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் வந்துடும். இந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் வந்து நான் சாலிட் சாஃப்ட்வேர் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. மினிமைஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த அனலைஸை முடிச்சுட்டு நம்ம வந்து சென்டராக அந்த ப்ளூ கலரில் இருந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஹோல் போட்டுடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி லுக் அவுட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி அந்த சென்டரில் இருக்க அந்த எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இன்டியூஸ் ஆகாத அந்த மாஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது ஒரு 8 mm வச்சுக்கலாம். ரஃபாக போடுறேன். இப்போ வந்து 3D மாடலுக்கு போயிட்டு இது எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு ஹாலோ ஷாஃப்ட் இருக்குது. இந்த ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் கிளிக் பண்ணுறேன். ஏற்கனவே பண்ண அந்த ஃபிசிக்ஸ் அப்படியே இருக்குது, ஃபிக்ஸடாக இருந்த அந்த லொக்கேஷன் அப்படியும், நம்ம ஃபோர்ஸ் கொடுத்த இந்த இடமும் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம சிம்பிளாக சிமுலேட் மட்டும் கொடுத்துடலாம். சிமுலேட் கொடுத்துட்டு ரன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போவும் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்க அந்த ரீஜியன் இருக்குது. இப்பயும் நம்ம வந்து மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நம்ம இருக்கோம். ஓகே, இப்போ இந்த ரிப்போர்ட்டையும் ஜென்ரேட் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஹாஃப் பண்ணது வந்து ஒரு ஹாலோ ஷாஃப்ட். இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாலோவாக இருக்கும், அந்த பக்கம் தெரியும். ஓகே, இப்போ நான் ரிப்போர்ட் ஜென்ரேட் கொடுத்து இந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் வந்து ஹாலோ ஷாஃப்ட்னு கொடுத்துறேன். ஓகே கொடுத்துறேன். இப்போ ஹாலோ ஷாஃப்ட்டுக்கான ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டு ரிப்போர்ட்டை தனித்தனியாக எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு
இது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே ஒரே மெட்டீரியல்னால சேமாக இருக்கும். செக் பண்ணிக்கலாம் ஒருக்க. ஸோ மாஸ் வந்து 138 இங்கேயும். ஓகே, இது வந்து ஹாலோ ஷாஃப்ட்னால மாஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆனால் டென்சிட்டி மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேமாக இருக்கும். அதாவது ஏரியா வால்யூம்லாம் மாறும். ஆனால் இந்த ஸ்டாண்டர்டான பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறாது. அதாவது இந்த மெட்டீரியலோட மாஸ், ஈல்டு ஸ்ட்ரென்த், அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் மாறி இருக்காது. ஓகே, மாஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. இதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து 207 மெகா பாஸ்கல். ஓகே, இதுக்கு நான் ஆக்ட் ஆன லோடும் சேம் தான், 1000 நியூட்டன் எம்எம். இங்கேயும் அதே தான், 1000 நியூட்டன் எம்எம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரிசல்ட் சம்மரி தேடுறோம். ஓகே, ரிசல்ட் சம்மரி இங்கே இருக்குது. ஓகே, ரெண்டு பக்கமும் சேமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட மாஸ் பார்த்தீங்கன்னா 138, 0.138 கேஜி, அப்படின்னா 138 கிராம். இந்த பக்கம் மாஸ் பார்த்தீங்கன்னா 0.099 கேஜி, அதாவது 99 கிராம். ஓகே, இப்போ வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எங்கன்னா 15 இருக்குது. ஸோ இது தாராளமாக இன்னும் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்குது. ஓகே, இப்போ வந்து 138 கிராம் கொடுத்து ஒரு ஷாஃப்ட் செஞ்சு நம்ம இந்த 1000 நியூட்டன் எம்எம் அப்படின்ற அந்த லோடை தாங்கிறதும் 99 கிராம் கொடுத்து அந்த லோடை தாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ எவ்வளவோ மாஸ் ரிடக்ஷன் வந்து இங்கே நடக்குது. இப்போ மாஸ் சாலிட் ஷாஃப்ட்டு, இப்போ இந்த வெயிட் இருக்குல்ல 138 கிராம் இருக்குல்ல, இப்போ இந்த வெயிட்டில் ஒரு ஹாலோ ஷாஃப்ட் செஞ்சால் இதனால அதிகமான லோடை இன்னும் தாங்க முடியும். அதாவது ஹாலோ ஷாஃப்ட்னால இன்னும் நிறைய லோடை தாங்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ஹாலோ ஷாஃப்ட் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது டென்ஷனை குறிக்கும். தேர்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரெஷன் குறிக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அது எவ்வளோ தூரம் நகருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓகே, அதையும் செக் பண்ணிடுவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுவும் ஒரு பெரிய மாற்றம்ல எதுவும் கிடையாது. ஸோ 0.0187, இங்கே 0.00203, ஒரு 2% மட்டும் இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் தான் ரெண்டுத்துக்கும். அதாவது இந்த சாலிட் ஷாஃப்ட்டை இன்னும் நிறைய லோட தாங்குற கெப்பாபிலிட்டி அதுக்கு இருக்குது. ரிமைனிங்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, பாய்.